இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வெளிச்சம் அல்லது ஒளி. வெளிச்சம் அல்லது ஒளி என்ற தலைப்பிலே நாம் சற்று வேத வசனங்கள் மூலம் தியானிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நாம் எழும்பி பிரகாசிக்கும்படியான ஒளி நமக்கு வந்திருக்கிறது. அந்த ஒளி நம்மை இருளான பாதையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறது. நாம் இடராதபடிக்கு நம்மை செவ்வையான வழியிலே நடத்துகிறது. அந்த ஒளி நம்மை நேர்மையான பாதையிலே, செவ்வையான பாதையிலே நம்மை நடத்துகிறது என பார்க்கிறோம். பாவமான வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து இருப்போமானால் அதை நம்மை தலை நிமிர விடாமல் செய்து நம்மை இடறி விழத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் நம்மேல் உதிக்கிறார், கர்த்தருடைய ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கிறது என இந்த வசனம் குறிப்பிடுகிறது. வெளிச்சம் என்றால் என்ன, ஒளி என்றால் என்ன வேதத்தின் மூலம் நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கிறோம், வேதமே வெளிச்சம் என குறிப்பிடுகிறது. வேதமே வெளிச்சம். நம்முடைய கரத்தில் இருக்கும் வேதமே நமக்கு வெளிச்சமாக காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த வேதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது அவர் வெளிச்சம் வீசுபவராக காணப்பட்டார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு வந்தார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய வாழ்க்கை சரிதைகள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், அவர் வாழ்ந்து காட்டிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்முடைய கையிலே வேதாகமாக இருக்கிறது. எனவே அந்த வேதாகமம் நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த வேதாகமத்திலே நமக்காக கர்த்தர் வைத்திருக்கும் வார்த்தைகள் அநேகம். எனவே வேதாகமத்தை நாம் எப்பொழுதும் வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் உலகத்தை பார்ப்போமானால் கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த உலகத்திலே பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இந்த உலகத்திலே ஜீவிப்பதினால், இயேசு கிறிஸ்துவின் ஒளி அவர்கள் மேல் இல்லாததினால், இந்த வேதம் அவர்களிடத்திலே இல்லாததினால் அவர்கள் இருளிலே காணப்படுகிறார்கள். மேலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் கையில் எடுத்து அதை வாசிக்காமல் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நாமும் இருளிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. நாம் உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. அதுவே நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துகிறது. கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தார். அந்த வெளிச்சத்தின் புத்திரராக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இருளிலே இருப்பவர்களுக்கும் வெளிச்சத்திலே இருப்பவர்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை நாம் காணும்படி செய்வார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை கர்த்தர் கூட்டி வரும்போது பல அற்புதங்களை செய்தார். அதில் ஒரு அற்புதமாக நாம் பார்க்கும்போது 3 நாள் காரிருள் எகிப்தை மூடி இருந்தது. எகிப்தியர் வசிக்கும் இடங்களிலே 3 நாள் காரிருள் இருந்தது. அவர்கள் எழுந்து கூட எங்கேயும் செல்ல முடியாத அளவுக்கு காரிருள் இருந்தது. ஆனால் எகிப்திலே வசித்த இஸ்ரவேலர்கள் மத்தியிலே காரிருள் இல்லை. அவர்கள் தங்கியிருந்த இடங்களிலே வெளிச்சம் இருந்தது. பாருங்கள், இதுதான் வித்தியாசம். கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்களுக்கும் கர்த்தருடைய வேதத்தை அறியாதவர்களுக்கும் காணப்படுகிற வித்தியாசம். எனவே நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கும் வேதாகமத்தை நாம் கவனமாக படித்து அதனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நன்மை எது தீமை எது என்பதை நமக்கு தெரியும், நாம் அறிந்து கொள்ளவும் முடியும். ஆலயத்துக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளை மாத்திரம் நாம் வேதத்தை எடுத்து தூசி தட்டி
அதை கொண்டு வருவோம் என்றால் அதில் எந்த பிரயோஜனமே இல்லை. அதனால் நமக்கு ஒளி இல்லை, நாமும் இருளில் இருப்பவர்களாக காணப்படுவோம். மற்றவர்களுக்கும் நாம் ஒளியின் சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை நாம் அறிவிக்க முடியாது. ஒருவேளை நாம் கர்த்தருடைய வேதத்தை மறந்து அவருடைய கட்டளைகளுக்கு விலகி பாவம் செய்து நம்முடைய பாவத்தினால் நாம் கவலையிலும் கண்ணீரிலும் வியாதியிலும் நெருக்கத்திலும் நாம் அகப்பட்டு விட்டாலும் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து நம்மை அழைக்கிறார், வெளிச்சத்தினிடத்தில் வாருங்கள் என்று. வேதத்திலே ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்காமல் கர்த்தருடைய வேதத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருந்துவிட்டு நம்முடைய பாவ வாழ்க்கையில் நாம் சென்று கொண்டிருந்தோமானால் கர்த்தர் நம்மை பார்த்து தான் இந்த அழைப்பை விடுக்கிறார். ஏனென்றால் யாக்கோபு என்னும் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர் சந்ததி. எனவே பின்மாற்றமாய் போன நம்மை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவரிடம் வரும்படியாக அழைக்கிறார். எனவே வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என அவரிடம் கேட்டுக்கொள்ளும்போது அவருடைய வெளிச்சம் நம்மிடத்திலே உதிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மற்றவர்களுக்கும் அப்பொழுதுதான் நம் கர்த்தருடைய வெளிச்சமாகிய வசனத்தை நாம் எடுத்து சொல்ல முடியும். நம்முடைய வேலை பார்க்கும் இடங்களிலோ இன்னும் பல இடங்களிலோ இன்னும் புறஜாதியார், கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மத்தியிலும் நாம் வேதத்தை கற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்களுக்கு நாம் வேதத்தை, அதனுடைய வெளிச்சத்தை நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்வோம், வேதத்தை வாசிப்போம், மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை எடுத்து சொல்லுவோம். நாம் அப்படி வெளிச்சத்தை எடுத்து சொல்ல வேண்டுமென்றால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள் வருகிறது. கர்த்தருடைய வெளிச்சமாகிய வேதத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். மற்றவர்களும் கர்த்தருடைய வெளிச்சத்தை காணும்படி நாம் கர்த்தருடைய வெளிச்சத்திற்குள் அவர்களை அழைத்து வர வேண்டும். நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நம்முடைய இரட்சிப்பின் பலனானவர். எனவே நாம் எதற்கும் பயப்படவோ அஞ்சவோ தேவையில்லை. மற்றவர்களை வெளிச்சத்தின் இடத்திற்கு அழைத்து வரும்படியாக வெளிச்சம் நம்மிடையே காணப்படும்படியாக கர்த்தர் நம்மிடத்திலே வெளிச்சமாக காணப்படுவாராக. எனவே கர்த்தருடைய வெளிச்சம் நம்மில் வந்திருக்கிறது. நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்திருக்கிறதுனால் நாம் மற்றவர்களை கர்த்தரிடத்திலே திருப்பி கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்க செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தாவே, இந்த நாளிலும் வெளிச்சம் என்ற தலைப்பிலே நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானித்தோம். இந்த நாளிலும் உம்முடைய வேதத்தை வெளிச்சம் என்று கற்றுக்கொண்டோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் பற்றி கொள்ளவும், உம்முடைய வேதத்திலுள்ள சத்தியத்தை அறிந்து மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாக நீர் எங்களை தகுதிப்படுத்தும், நீர் எங்களை பலப்படுத்தும். மற்றவர்களும் உம்முடைய வெளிச்சத்திலே வரும்படியாக, நாங்கள் அவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கொண்டு வரும்படியாக எங்களை நீர் தகுதிப்படுத்தி மற்ற பிள்ளைகளை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக எங்களுக்கு கிருபை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை